விக்ரமன் சார் கூட ஒர்க்கு பண்ண யாருக்கும் அவரை கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வருத்தமாகவே கோபமாகவே தான் இருப்பாங்க ஹீரோக்கள். அது ஏன்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். இப்போ இன்றைக்கி வந்து சரத்குமார் தலைகளாக நின்னார்னாலும் ஒரு சூரிய வம்சத்தை வேறு யாரும் அவருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒரு நாட்டாமையை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த படம் பண்ணும் பொழுது ஒரு மாதிரி டக்கஃபோராக தான் சண்டையாக தான் இருக்கும். விஜய் சார்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் விக்ரமன் சாருக்கு இல்லை. ஏன்னா விஜய் சாரை விக்ரமன் சார் ரொம்பவும் லைக் பண்ணி தான் படம் பண்ணார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பையனை. யூத்து படம், அவருக்கு யூத்து கையை வச்சு படம் பண்ணணுங்கிறது விக்ரமன் சாருக்கு ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதில் ஒன்றும் இது இல்லை. எங்களுடைய சில சட்டைகள் அவர் போட்டுக்கிறதுக்கு சங்கடப்படுவார். நாங்கள் கொஞ்சம் சிகப்பு கலராக ராமராஜன் சாருடைய ஜிகினா கலர்லாம் கொடுப்போம். சில கோட் ஷூட்டு கூட அவருக்கு நாங்கள் இது சூட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் அவர் இது இல்லை. ரொம்ப சைலண்ட் தான். அந்த படத்துக்காக அவரோட ஸ்டைலான ஹேர் வச்சுருந்தார். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வில்லேஜ் தனமாக தான் இருக்கும். அந்த ஹேர் ஒரு மாதிரி டைப்பாக தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்தது. ஓ பியாரி பானி பூரி பம்பாய் நாரி அந்த மாதிரி. அவர் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருந்தார். அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம உள்ள முடியல படம். அந்த சாங் இன்னும் முடியல. திடுக்குன்னு பார்த்தா ஹேர் கட்லாம் பண்ணிட்டார். வேறு படத்துக்கு போயிட்டார் அவர், அடுத்த படத்துக்கு. அப்போ விக்ரமன் சார் ஷாக் ஆகிட்டார். என்னது இப்படி முடிய வெட்டிட்டார், டேட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படின்னு. விஜய்க்கு நல்லா தெரியுது ஒரு பாட்டு தான் பேலன்ஸ் இருக்குங்கிற அந்த விஷயம் இருக்குது. வேறு ஒன்றும் பேட்ச் ஒர்க் ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரில. நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் எடுக்கலை. அது எடுத்தோம் லோக்கலில் குயின்ஸ்லேண்டு அந்த மாதிரியான இந்த பக்கம் ஒரு ஸ்டுடியோ, இது பார்க்கு, அமேஸ்மெண்ட் பார்க்கு. அதில் இப்போ பார்த்தா அது ரைட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பையனை என் பேரன் வரான்னு பாட்டையும் தாத்தாவும் கற்பனை பண்ணி பார்க்குறான். அந்த பையன் ரொம்ப மாடர்னாக பயங்கரமாக ஸ்டைலாக பேண்ட் ஒரு மாதிரி விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலாக தான் இருக்கிறான். நிஜமாக வந்து இறங்குற பையன் ஒரு சாதாரண பையனாக இருக்கிறான். கரெக்டாக தான் இருக்குது. அவர் ரொம்ப ரசித்து எடுத்தார். விஜய் சாரை வச்சு ரொம்ப ரொம்ப விரும்பி தான் எடுத்தார். அதுக்கப்புறமும் கூட விஜய் சார் கூட ஏதோ ஒரு படம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அது ஏதோ ஆமாம் பகவதிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக. ஆமாம், அதாவது விக்ரமன் சாரையோ நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம். விஜய் சார் வந்து இன்றைக்கி பெரிய 100 crores வாங்குகிற ஆக்டராக இருக்கலாம். ஆனால் விக்ரமன் சார் அமைச்ச அந்த பாதை இருக்குது பாருங்கள், அதில் தான் அவர் நடந்து போய் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஒரு பூவே உனக்காக தான் விஜயை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பையனாக டர்ன் பண்ணிச்சு. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடியே விஜயோட படங்கள் 100 நாட்கள் படங்கள் நிறைய இருக்குது. அவர் முதல் படமே 100 நாள் படம் தான். அவருக்கு நிறைய ஃபேன் கிளப் இருக்குது. அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகன்தான். ஆனால் அந்த படங்களை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. உதாரணத்திற்கு பூவே உனக்காக அதே கமலா தேட்டரில் 2-3 வாரம் லேடிஸே வரல, ஒன்லி பாய்ஸ் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. தினமும் தேட்டருக்கு போக வேண்டியது. பொம்பளை டைரக்டருக்காக இன்றைக்கி தான் லேடி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்களா ராஜகுமாரன் அது மாதிரி கேட்டால் இல்லை சார் இன்றைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை சார், அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தராக உட்காந்துருக்காங்க சார். படம் 90% 100% ஃபுல்லில் தான் போகுது. ஆனால் லேடிஸே வரல. 4 வாரத்திற்கு பிறகு தான் அதுவும் தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வரும். தினத்தந்தி விமர்சனம் அப்போ ரொம்ப பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். அதில் எண்டில் ஒரு வேர்டு எழுதியிருந்தாங்க, காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தை அப்புறமா அந்த அதே படத்தை 275 days கமலா தேட்டரில் ஓடிச்சு. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட ஓடி இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்ப பெரிய 100 daysக்கு மேலே அது ரொம்ப நல்லா ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா தேவயானி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்குது, பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஹோட்டல். கதை சொல்ல நம்ம ரவிசங்கர் போயிருக்கிறார், சூரிய வம்சமோட கதையை சொல்ல. இந்த தேட்டரில் ஓடிட்டு இருக்குதே படம், அந்த படத்தோட டைரக்டர் தான் கதை சொல்ல அனுப்பியிருக்கிறாரு. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் தான். அப்படின்னா அந்த சொல்லும்போது தேவயானி அப்பவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அந்த படம். அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டம் அவ்வளோ போகுதே, அவ்வளோ பெரிய டைரக்டர் படமாச்சு அப்படின்னு நான் கதை கேட்டேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த மாதிரி பூவே உனக்காக படத்தில் நடித்த இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் நாகேஷ். ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் இருக்குது, பெருசாக நெருங்கி ஒன்றும் இல்லைனாலும் நாகேஷ் சார் நம்ம ரொம்ப ரசிக்கிற ஒருத்தர். நம்ம ஸ்பாட்டில் வர எல்லா ஆக்டரையும் நான் ரொம்ப நல்லா வச்சுடுவேன். நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது என்னுடைய, ஏன்னா அவங்க நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் சீன்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். டைரக்டரோட தாட்ஸும் நமக்கு தெரியும். சுசீந்திரம் ரவின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கிறார்.
அவர் அந்த படத்தில் உதவி இயக்குனர், புதிய மன்னர்களையே சேர்ந்துட்டார், உதவி இயக்குனர் ஆகிட்டார் இருக்கார். நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கிறோம், கீரிப்பாறை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நாகேஷ் சார் வரத்துக்காக. அவரை வந்து அந்த டைம் ஷூட்டிங்க்கு கூப்பிட்டா போதுன்ட்டு அவனை நீ போய் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க டைரக்டர். அவன் நாகேஷ் சாரை கூட்டிகிட்டு வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டான். ஒரு 15-20 கிலோமீட்டர் வேறு எங்கேயோ போயிட்டான். அவருக்கு பயமாக போச்சு, நம்மளை கடத்துறாங்களோ, சம்மந்தமில்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போய் வச்சுட்டு அங்கே அப்புறம் செல்ஃபோன்லாம் நமக்கு ஒன்றும் இல்லையே, எங்கே போகிறது, யாருமே இல்லை. அவன் நேற்றுக்கு ஷூட்டிங் நடந்த லொக்கேஷனுக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கே யாரும் இல்லை, அங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பயந்து போயிட்டார் அவர். அப்படி ஆயிடுச்சு. அப்புறமா பிடிச்சி கடைசியாக ஒரு எங்கேயோ எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டு, யாருக்கும் செல்ஃபோனும் கிடையாது, லொக்கேஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் வந்துட்டார் அவர். அப்படி தான் நாகேஷ் சாரோட. என்னென்னா நாகேஷ் சாரும் நம்பியார் சாரும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மக்கள் வந்து நாகேஷ் சாரை பார்த்துட்டு நம்பியார் சாரை பார்த்துட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க, நாகேஷ் சாரை கண்டுக்க மாட்டாங்க பெருசாக. அதாவது அவர் வேறு சிகரெட் கீது பிடிச்சிக்கிட்டு அப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரே சமகாலத்து நடிகர்கள் தான். வில்லன் நடிகரை கும்பிடுறாங்க, காமெடி நடிகரை பெருசாக. ஏன்னா அது என்னவோ ஒரு மனிதனுடைய ஒரு இது தான் ஏற்படுத்துகிற பாதிப்பு தான் அது. அவர் சபரிமலைக்கு போகிறவர் அப்படின்றதுனால அதுதான். அதனால் வில்லன் ஆச்சு. எம்ஜிஆர் எத்தனை தடவை அவர் கத்தி வீசியிருப்பார் எம்ஜிஆர் மேலே, ஆனால் அதெல்லாம் ஜனங்க பெருசாக. அது மாதிரி அந்த நாகேஷ் சார் வந்து ஒரு நாள் நைட்டில் எடுக்கிறோம், ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் நடக்குது. அவ்வளோ வயதானவர் தான். என்னென்னா விஜயோட வீட்டுக்குள்ளே வந்துடுவார். பிறந்த நாளில் வந்து ஸ்வீட் கொடுத்துருப்பான், அதை வாங்கி விஷத்தை ஊற்றி கொண்டு போய் கூட எல்லோரும் சாகட்டுண்டா அப்படின்றவார் மலேசியா வாசுதேவன். இதை தாத்தா அப்படியே பாவமாக பார்த்துட்ருப்பார். அவன் பிறந்த நாளாச்சே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேரன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவார். போனால் அதுக்கு முன்னாடியே சுகுமாரி அங்கே வந்திருக்கும் பேரனை பார்க்கலான்ட்டு. இப்போ தாட்டியும் இருக்குது, தாத்தாவும் உள்ளே வந்துட்டார். என்ன பண்ண விஜய் முடிக்கும்போது இவரும் இன்னமும் வம்படியாக நாம் தான் வந்தோம்னு தெரியக்கூடாங்கிறதுக்காக ஒரு சும்மா ட்ராமா பண்ணிவிட்டு பண்ணுவார். நான் ஒன்றும் வரல, சும்மா நாய் துரத்தி தான் வந்தேன், இதாபார் நாய் போ அப்படியெல்லாம் ஆக்டிங் கொடுப்பாரு. வாங்க தாத்தா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க உள்ளே வாங்க, நான் வரலன்ட்டு முன்னாடி போவேன். இந்த ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னா ராத்திரி 12:30க்கு மேலே 7-8 டேக் அவராக இல்லை விக்ரமன் இன்னொரு டேக் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எடுக்கிறாரு. நாங்களாம் சீக்கிரம் முடிச்சவனை போய் தூங்கலாங்கிற அளவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபீல் பண்ணால் அவர் அந்த வயதோதிகத்தில் கூட அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தியே உண்டாகாத ஒரு நடிகர். அதுதான் கமல் சாருக்கு மிக காம்பட்டடான ஒரு நடிகர்னால் நாகேஷ் அப்படின்னு தான் அவரே சொல்லுவார். அது உண்மைதான். நம்பியார் சார் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அழகாக ரொம்ப இருப்பார், நல்லா இருப்பார். அவ்வளோ நல்ல காமெடியோடு அவர் நடித்தார். நான் அவர் கூட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்பேன். அது என்னன்னு தெரியல. அவர் என்கிட்ட சொன்னார், 2-3 விஷயங்கள் சொன்னார். நான் சும்மா சாதாரணமாக எம்ஜிஆர் பற்றி, எம்ஜிஆர் கூட நிறையா நடிச்சிருக்கீங்களே ஐயா, அது அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு, எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. ஆமாம் எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரொம்ப பெரிய ஆளுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் அப்படி ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னை விட 2 இன்ச்சு கம்மிங்கிறேன் அப்படின்ற, என்னை விட 2 இன்ச் கம்மி அப்படிம்பார். அதே இந்த நாகேஷ் சார் வராமல் போன நேரத்தில் தான் இதெல்லாம். அவர் வரலையே, கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அப்போ அந்த இடத்துல நின்று என்ன ஐயா யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, அதோ அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தியா, ஆமாம் அது மேலே இன்னொரு ஹில்ஸ் தெரியுது இல்லை ஆமாம் அங்கே போய் உட்காந்துக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்படி ரொம்ப அவர் இருக்கிற இடத்துல ஜாலியாக அப்படியே இருப்பார். இன்னொன்று கூட சொன்னார், அவரே வாலண்டியராக சொன்னார், ஏதோ ஒரு இடத்துல ரோடில் நின்றுட்டு இருந்தேன், ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் போகணும், சரி போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது அங்கேருந்து வேகமாக ஒரு கார் வந்துருச்சு, பயங்கர வேகம், அதுலேருந்து நம்ம மோதி தான் அது தூக்கி போட்டுட்டு தான் போகும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அடுத்த செகண்ட் பார்த்தா நான் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறேன், கார் அங்கே போயிடுச்சு. எல்லோரும் அப்புறமா தான் ஓடி வந்து சாமி ஐயா அப்படின்னு எல்லாம் வந்தாங்க.
எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நான் எப்படி இந்த ரோட்டில் இங்கே நின்னவே அந்த கார் என்னை நோக்கி வருது, நான் எப்படி அந்த பக்கம் போனேன், என்ன எவ்வளோ வேகத்தில் நான் போயிருக்க முடியும், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நான் வந்து யோசிச்சுட்ருக்கிறேன், இதெல்லாம் சாமியோட விஷயந்தான் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னார். வேறு யார்கிட்டையும் சொல்லியிருப்பாரு தெரியல. நான் வந்து முன்னெடுத்து என்னை கொடுத்தேன் முடிஞ்சிட்டு படம் பண்ண போகிறது முடிவாயிடுச்சு. ஏன்னா விக்ரமன் சார் ஆல்ரெடி நான் பூஜை போட்ட டைரக்டர் தானே, அதனால் நான் பேசுனது இப்போ தான் ரிலீஸ் ஆகும்போது ராஜகுமாரன் நீங்கள் படம் வந்தால் பண்ணிவிடுங்க. அப்படியா? இப்போ கோகுலம் ரிலீஸ் அப்பவும் ராஜகுமாரன் படம் நல்லா ஓடுது, படம் வந்தால் நீங்கள் பண்ணிவிடுங்க, டைரக்டர் ஆயிருங்க, அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பார். அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஒன்றுமே தெரியாது. என்னமோ ஒரு டைம் நம்ம அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக யாரும் சேர்க்காத போது டைரக்டராகவே ஆயிடலாங்கிற ஒரு தீர்மானத்தில் போனோம். அப்போது ஒன்றும் இது இல்லை. அதுக்காக எனக்கு டைரெக்ஷன் பற்றி ஒன்றும் தெரியும், ஆனால் கதையை பற்றி எனக்கு தரோவாக தெரியும், அப்போவே நல்லா தெரியும். ஏன்னா ஊர்லேருந்து வரும்பொழுது நான் ரொம்ப பக்கா ஸ்கிரிப்டோடு நான் வந்தேன். இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார். சூரியவம்சத்தப்போ கூட அவர் சொன்னார், இதுதான் ரைட் டைம் ராஜகுமாரன், நீங்கள் வந்து டைரக்டர் ஆயிருங்க அப்படின்னாரு. அது 97. நான் சொன்னேன் அப்போ, இல்லை சார் என்னோடய ரைட் டைம் வந்து 99 தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், 99 தான் சார் எனக்கு 100% டைம் நல்லா இருக்குது. நிறைய அந்த இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா கூட இதை தான் நான் சொல்லியிருப்பேன், அந்த பழைய கட்டிங்ஸில் இருக்கும். அதனால் நான் அப்புறம் தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீ இது முன்னெடுத்து என்னை கொடுத்தேன் படம் சாங்ஸ் தான் ஃபைனல் இது. அது ஊட்டியில் எடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அங்கேயே பூசணிக்காய் உடைச்சிட்டோம், அதுதான் முடிஞ்சு போச்சு. டைரக்டர் நான், கேமராமேன் அண்ணாதுரை சார், 3 பேரும் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு இறங்கி வரோம். கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் டைரக்டருக்கு ஃப்ளைட்டு, நாங்கள் காரில் அப்புறம் வந்துடுவோம். இதுக்காக வந்துட்டு இருக்கும் பொழுது தான் டைரக்டர் ரொம்ப பேசிகிட்டே வந்தார். ஒரு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கார், நானும் கேமராமேன் பேக் சைடில் உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படம் பண்ண போயிடுவீங்க ராஜகுமாரன், கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் பெரிய டைரக்டராக வருவீங்க அப்படிலாம் அவரே சொல்லிகிட்டே வர்றார் வண்டியில். எனக்கு கொஞ்சம் இதாகுது இல்லை சார், புரியுது உங்கள் ஃபீலிங். எனக்கு ஒரு கை போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ வருஷம் நீங்கள் டைரக்டர் ஆகாமல் இருக்கீங்க. இப்படியே பேசிகிட்டே வந்து நான் வந்து இறங்குனதும் லக்ஷ்மி மேக்கர்ஸ்க்கு ஃபோன் போட்டேன். அங்கே ஒரு ஆஃபீஸு ஒருத்தர் இருப்பார், இது மாதிரி சாரு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு கார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பேசுனா காசு போயிடும். அதான் லட்சுமி சொல்லுவாங்க, யோ ₹1 எஸ்டிடி பேசி முடித்த ஒருத்தன் நீ தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ₹1 லோக்கல் காலர், அதுக்குள்ளேயே எஸ்டிடியே பேச அப்படி சொன்னார் அவர் அங்கே பேசுனார். யார்? நம்ம திருடா திருடி ப்ரொடியூசர் தான் சார், கிருஷ்ணா. அவர் பேர் கிருஷ்ணா இல்லை, முருகானந்தம். அப்போ முருகானந்தம். ஆமாம், அவர் சார் ₹1 எஸ்டிடி பேசி முடித்த ஒரே ஆள் நீங்கள் தான் சார். சார் ஏர்போர்ட்டு வந்துட்டார், ஃப்ளைட் அனுப்பி நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கட்டு. அப்போ விக்ரமன் சார் ஏர்போர்ட்டு கோயம்புத்தூர்ல ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் நானும் கேமராமேன் சாரும் தான் திரும்பி வரணும். எனக்கு கோயம்புத்தூர் தானே ஊர் அந்த பக்கம் அப்படின்னால நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். அது ஆல்ரெடி பேசின விஷயம். அப்படி தான் நான் அப்போ வந்து அந்த கேமராமேன் சார் சொன்னார், அவங்க 2 பேரும் ஒன்றா சின்ன வயசுலேருந்து படித்தவங்களாம். ஆமாம், அண்ணாதுரை கேமராமேனும். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி வழியாக தான் அவர் சினிமாவுக்கே வந்திருக்கார். அவங்க சினிமா தயாரிப்பாளர் சூரி சாருடைய பையன். அப்போ அந்த அண்ணாதுரை சொன்னார், என் லைஃப்பில் விக்ரமன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், ஒருத்தனை இவ்வளவு ஃப்ரைஸ் பண்ணி பேசினது இல்லை, நீ இல்லைன்னா எனக்கு ஒரு கை போன மாதிரி தானெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ராஜகுமாரன். நான் வந்து இப்படி அவர் பேசி நான் கேட்டதே இல்லை, நான் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறேன், அதனால சைலண்டாக வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னார் அவர். அப்படியா சார்? ஆமாம், என்னால் நம்பவே முடியல, உங்களை பற்றி அவர் இவ்வளோ ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி அப்புறம் நானும் வெளியில் வந்துட்டு கதைகள் ரெடி பண்ணிட்டேன். 3 கதைகள் ரெடி பண்ணிட்டேன் படம் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அப்போ நம்ம வந்து சூப்பர் கூட்லேயும் படம் பண்ணியிருக்கிறோம் அசிஸ்டன்ட் டைரக்டராக, கடைசியாக லக்ஷ்மி மேக்கர்ஸ்லேயும் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ரோஜா கம்பெனிஸும் நாம தானே எம்பளம் போட்டு ஆரம்பித்து வச்சோம். அதனால் 3 கம்பெனிக்கும் கதை சொல்லிட்டேன். லக்ஷ்மி மேக்கர்ஸ்லேயும் சொல்லிட்டேன், அதில் விஜயகாந்த் சார் ஹீரோ, குஷ்பு மேடம் இன்னும் ஒரு ஹீரோயின், அந்த மாதிரி ஒரு இது. ரோஜா கமெண்ட்ஸ்லேயும் முரளி சாருக்கு ஹீரோ, அதுக்கு ஒரு இது. அப்புறம் சூப்பர் கூட்டுக்கு சொல்கிறதுக்காக ஒரு கதை, இந்த நீ வருவாயன, அதுவும் விஜய் அஜித் சார் பண்ணுற மாதிரி இது. இந்த 3ஐயும் விக்ரமன் சார்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் சொன்னார்,
இல்லை ராஜகுமாரன், நீங்கள் வந்து சூப்பர் குட்டில் சொன்ன கதையவே நீங்கள் படம் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சூப்பர் குட் ஒரு படத்தை கமிட் பண்ணால் அழகாக எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுவே பண்ணுறது பெட்டர் அப்படின்னா நான் மற்ற ரெண்டையும் கைவிட்டுட்டேன். ஆனால் லக்ஷ்மி மேக்கர்ஸ் என்னை விடவே மாட்டேன்றாங்க. அதாவது நான் வந்து வேலாயுதம் காலனியில் சூப்பர் குட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் அதே திங்கக்கிழமை 3 மணி குரு வரையில் டிஸ்கஷனுக்கு எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டேன். 2 மணி வரைக்கும் என்னை விடாமல் நவம்பர் 2ஆம் தேதி 98 நவம்பர் 2ஆம் தேதி என்னை விடாமல் லக்ஷ்மி மேக்கர்ஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை விட மாட்டேங்கிறாங்க வெளியில். முரளிதரன் சார், இல்லை நீ இங்கே தான் பண்ணுற, ஏன்னா கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணியிருக்குது. விஜயகாந்த் சாருக்கு எல்லாம் விஜயகாந்த் கேட்டார். ஆமாம், நான் சௌந்தர்யா அந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸில் போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன். விஜயகாந்த் சார் நேராக பார்த்து சொல்லலை, எல்லாம் ஓகே பண்ணியிருக்குது, விட மாட்டேன்றாங்க. செம்ம மழை சார், ஃபுல்லாக வெள்ளமாக ஓடிட்டு இருக்குது அன்றைக்கி தண்ணி மத்தியானத்தில். நான் வேறு இங்கே 3 மணிக்கு டிஸ்கஷன் சொல்லிட்டேன். கடைசியாக நான் அவங்கள கெஞ்சி கதறி பார்த்துட்டு விக்ரமன் சார்கிட்ட போயிட்டு நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிவிட்டு, அப்போ ஒரு சன்னி வச்சுருந்தேன், அதிலேயே தடுமாறி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காந்து 3:30 மணி அந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டேன். நீ வருவாயன்னு. அதில் அவங்களுக்கு ரொம்ப கோபம். அந்த கோபம் எந்த அளவுக்கு என் மேலே அவங்கள காமிச்சாங்கன்னா, அந்த டேட்ஸை விஜயகாந்த் சார் டேட்ஸை அப்படியே கொண்டு போய் சூப்பர் குட்டில் கொடுத்து, அதில் பாரதி கணேசன் ஒரு டைரக்டர், அவரை வச்சு கண்ணுப்பட போவதேன்னு ஒரு படம் எடுத்து 87 days 40 தேட்டரில் ஓடிட்டுருக்குது நீ வருவாயன்னா. 87வது நாள் இவங்க கண்ணுப்பட போவதே ரிலீஸ் ஆச்சு. தீபாவளிக்கு 87வது நாள். தீபாவளிக்கு ஒரு பெரிய படத்தை ரிலீஸ் பண்ண தானே எல்லா தேட்டருக்காரங்களும், அது விஜயகாந்த் சார் படம்னா சும்மாவா? அதனால் என்னோடய படத்தை எல்லா ஊர்லேருந்து 87வது நாள் தூக்க, அதே கண்ணுப்பட போவதையாவே நான் எந்த படம் செய்ய மாட்டேன்னு சொன்னனோ அந்த டேட்டு அப்படியே எல்லா ஊர்லேருந்து தூக்குனாங்க. அதனால் நான் போராடி ஒரு 6 தேட்டரில் 6 ஊரில் 100 daysக்கு பண்ண சொல்லி, ஆக நீ வருவாயன கதை அப்போவே செய்யப்பட்டு அப்போவே இருந்தது தான். சௌத்ரி கதை கேட்டவுடனே என்ன சொன்னார்? சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லி எப்படி ஓகே பண்ணேன் அப்படிங்கிறத விக்ரமன் சார் நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு. அது நிறைய இன்டர்வியூவாகவும் வந்திருக்குது. அதாவது ஒரு கதை சொல்லும் பொழுது புலியும் வேகமாக ஓடுறது தான், மானும் வேகமாக ஓடுறது தான். ஆனால் புலி துரத்துறது பசிக்காக துரத்துது, ஆனால் மான் ஓடுறது உயிருக்காக ஓடுது. ஆக ஒரு கதை சொல்கிறோம், உயிருக்காக ஓடுற மாதிரி கதை சொல்லணும், பசிக்காக மானை துரத்துற புலி மாதிரி கதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதை எப்போவுமே அவர் சொல்கிறது. சௌத்ரி சார்ட்ட அவர் கதை எப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஒரு பாட்டோட அப்படியே ஒரு வரியோடு இருக்கும். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பைந்தமிழ கேட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க மறுபடியும் கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அந்த களங்கமில்லாத சுதந்திர நிலவு அவர்களின் அன்பு சிறையில் அடைபட்டு விட்டது, இது ஒரு புது அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே, இதுவே முடிவல்ல. அப்படியே பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பைந்தமிழ கேட்டு இப்படி பாடிட்டே சொல்லி முடித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து சௌத்ரி சார் எந்திரிச்சு போகும்போது அந்த பாட்டை பாடிட்டே போனார். கதையாக கேட்டுட்டே ஒரு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பைந்தமிழ கேட்டு. ஆக இவர் ஒரு பாட்டோட நம்ம கதை சொன்னோம்னா ஓகே பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டு நான் அந்த நீ வருவாய் நான் டைட்டில் சாங்கை கதையை எழுதும்போதே அந்த இதுக்குள்ள, அதனால் அந்த சாங் பார்த்தா ஒரு மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும், பெருசாக லிப் சாங்கெல்லாம் இல்லை. அது முதல்லையே அந்த டைட்டில் சாங்கை சொல்லிட்டு தான் அந்த கதையெல்லாம் எடுத்து முடித்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பொண்ணு எண்ணெய் கொண்டு வந்து கொடுக்குது. அவர் பார்க்குறாரு, இன்றைக்கி சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு வழக்கம் போல் சொல்லுது. அவர் குளிச்சுட்டு வந்து நிற்கிறாரு, வாசலில் கோலம் போட்டுட்ருக்குது. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன, நீ வருவாயன, நீ வருவாயன. இப்படியே அது இவர்கள் சேரவும் இல்லை பிரியவும் இல்லை, வாழ்கிறார்கள், காதல் சேர்வதும் அல்ல பிரிவதும் அல்ல அப்படின்னு சொல்லி முடிகிற அந்த கேப்ஷன் சொல்லி அவருக்கு முடிச்ச அவர் கதை அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு. அவர் விக்ரமன் சாரோட அசிஸ்டண்டாக எல்லாம் அதெல்லாம் ஓகே. அவருக்கு என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது. கதைனா இப்படி எழுதணும் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த காமராசுங்கிற அந்த படத்தோட எடிட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ குழப்பம் போயிட்டு இருந்தது. சரி, அப்போ நான் பக்கத்தில் ரூமில் தான் இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் சொல்லையா அப்படின்னாரு எடிட்டிங் ரூமில். உடனே ஒரு 3 ரீலுக்கான கிளைமேக்ஸை எந்த பேப்பர் இல்லாமல் நான் அப்படியே டைலாக்காக அப்படியே இப்படி எல்லாம் சொல்லி முடித்தேன். எது கேட்குறான்னு தெரில. சொல்லி முடித்ததும்
எல்லோரையும் அப்படி பார்த்தாரு. ஏன்னா எந்த பேப்பரும் இல்லாமல் 1 by 1 ஒவ்வொரு டைலாக்கை எப்படி சொல்லி அவ்வளோ தரவா எனக்கு இருந்தது. அப்படி இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி எதுன்னா பேப்பரே இல்லாமல் ஷூட்டிங் பண்ணி இப்படி கொண்டு வந்து எடிட்டிங்கில் குப்பையாக கொட்டி வச்சுருக்க மாதிரி என்னவோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்து அது மாதிரி ஃபஸ்ட்டு படம் பார்க்கணுமில்ல, அதுதானே முக்கியம். முதல் நாள் நைட்டு ஜெமினியில் எல்லாருக்கும் ப்ரிவியூ நமக்கு உண்டு, எப்போவுமே அது ஒர்க்கர்ஸ் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு போய் எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க போல இருக்குது. என்னவோ தவறான ஒப்பீனியன் தான், ஏன்னா எப்படின்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அவர் வந்து தேவிஸ்ரீ லெவலில் படம் பார்க்குறாரு. ஆனால் நான் போக முடியாது. எனக்கு வந்து தேவிஸ்ரீல வந்து ரீல் வந்ததோ இல்லை நெகட்டிவ் வச்சுட்டு டெலிசினி பண்ணணும். நான் இந்தியா நம்ம பாயோட இதில் அது அருணாச்சல ரோட்டில் இருக்குது. நெகட்டிவ் படம் இதனால் பெரும்பாலும் நான் முதல்லேருந்து நான் தான் பண்ணியிருக்கேன். சூரியவம்சம், கோகுலம் எல்லா டைம்லேயும் அதை ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போய் ஜாக்கிரதையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக தான் நான் போய் அதில் உட்காந்துட்டேன். அவர் படம் பார்க்குறாரு தெரியும், அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம இந்த வேலையை ஒழுங்காக சொல்லி டெலிசினி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 மணிக்கு நான் போனேன். அவர் கிளம்பிட்டாருட்டாங்க படம் பார்த்து. சரின்னு 1 மணிக்கு தேட்டருக்கு இது ஆஃபீஸுக்கு போயிட்டேன். பக்கத்தில் தான் ஆஃபீஸு. யாரும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே மூஞ்சி இதில், ஏன்னா சாரும் ஒன்றும் பெருசாக அவங்களோட பேசலை போல இருக்குது. படம் பிடிக்கல யாருக்கும் பொதுவாக, பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதோ நீளமாக லென்த்தாக இருக்குது, என்னவோ சம்திங் பெருசாக ஒன்றும், ஏன்னா யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. சூரியவம்சமே ஓடாத நிறுத்தி வச்சவங்க தானே எல்லோரும். சார் இருக்காருன்னு உள்ளே போங்கன்ட்டாங்க. உள்ளே போயிட்டு நின்றுட்டேன். அவர் காலையிலே 10 மணிக்கு இங்கே வந்துட்டாரே, அதனால் காலை பேப்பரெல்லாம் அப்போ தான் பார்த்துட்ருக்கார். நான் வந்தோன்னே அப்படி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் பேப்பரெல்லாம் பார்க்குறாரு. நானும் என்னடா சொல்ல போகிறார் இவர் நம்மகிட்ட அப்படியே நிற்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேப்பரை எல்லாத்தையுமே முடிச்சு அவர் விளம்பரம் பார்ப்பார். அதை பார்த்துட்டு தூக்கி போட்டு என்னையா அப்படின்னாரு. படம் பார்த்துட்டிங்களா சார்? நான் அந்த டெலிஷனிக்கு போயிருந்தேன். எப்படி இருக்குதுங்க சார் படம் அப்படின்னேன். மறுபடியும் அப்படியே பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 படம் டைரக்ஷன் பண்ண மாதிரி இருக்குதுயா அப்படின்னாரு. ஆமாம் பாராட்டு தானே சார்? சார் சரிங்க சார், நான் இது வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் பண்ண டைரக்டரில் நீதாயா டைரக்டர். என்ன புஸ்தகம் கொடுத்தையோ அதில் என்ன எழுதியிருந்ததோ அதை அப்படியே படத்தில் பார்த்தேயா அப்படின்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா உன் படம் தான் ஏன் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நல்லா இருக்குதுயா அப்படின்ட்டார். ரொம்ப ஹாப்பியாச்சு. அது அவர் நாங்கள் 2 பேர் தான் உள்ளே இருந்தோம். உள்ளே இன்னொருத்தர் யாரோ இருந்தார். அதுக்கப்புறம் தான் மொத்த ஆஃபீஸுக்குமே உயிர் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சம்பத் சார் இருக்கிறார்ல, அவருக்கு நான் சொன்ன படம் ஹிட் ஆகிட்டா உங்களுக்கு என்னமோ கேட்டிருந்தார், எனக்கு ஒரு மோதிரம் கொடுக்கணுன்னாரு. அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவர் சௌத்ரி சாருக்கு அவர் ரொம்ப பிடிச்சேன்னா அதில் நான் புக்கில் ரீரெக்கார்டிங் உள்பட போட்டிருப்பேன். இந்த மாதிரி ரீரெக்கார்டிங் போகும், அந்த சவுண்டோட டிங் டிங் டிங்னு கிட்டார் போகும். அந்த பிட்டு கிட்டார்னால் கிட்டார் தான் இருந்தது. அது ஒரு கதையை சொல்கிறதோ அல்லது பேப்பரில் எழுதுறதோ வேறு விஷயம், எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் முக்கியம். அதை வந்து பேப்பரில் இருந்த மாதிரியே மேக்கிங் பண்ணுறதுங்கிறது அது ஒரு வேறு ஒரு விஷயம். அது ஒரு பயங்கரமான விஷயம். அது வராது. அதுக்கு கேமராமேன் ஒத்துழைக்கணும், லைட்டிங் ஒத்துழைக்கணும், ஆர்டிஸ்ட் அதை மேனேஜ் பண்ண எவ்வளவோ பேர் சேர்ந்து மேனேஜ் பண்ணி தான் அது கரெக்ட் அப்படி வரும். அதை அவர் ஃபீல் பண்ணிட்டார். ஓகே, என்ன புஸ்தகத்தில் இருந்ததோ அது அப்படியே படமாக. ஏன்னா நம்ம ஒரு லாஸ்ட்டு பேட்ச் ஒர்க் பண்ணும் பொழுது இவ்வளோ படம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளோக்குள்ளே தான் நம்ம படம் எடுத்து அந்த ஃபுட்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சில சீன்கள் எடுக்காமல் இருந்தது. அந்த எடுக்காத சீன்களெல்லாம் எழுதி இதெல்லாம் எடுக்கணும் சார்னு அவர்கிட்ட டேபிளில் கொண்டு வச்சு பர்மிஷன் வாங்கிக்கணும். அதில் ஒரு சீன் வந்து உங்கள் ஃபோட்டோ எனக்கு கிடைக்குமா தேவயானி கேட்டோடனே, ஃபோட்டோ தானே நாளைக்கு எடுத்து தரேன் அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொன்னேன்னா அவனை மிதிப்பார். எடுத்து தரான் அப்படின்னு பார்த்திபன் சாரை ரமேஷ் கண்ணா கட் பண்ணால் நம்ம ஒரு பூவோட போஸ் கொடுப்பார் பார்த்திபன் சார். ரெடியா? கிளிக்கு திரும்ப, இந்த பக்கம் திரும்ப அப்படி சொல்லி ரமேஷ் கண்ணா ஃபோட்டோ எடுக்க ஒரு போஸ் கொடுப்பாரு. பக்கத்தில் ஒருத்தர் எதையோ நோண்டிட்டு கிடப்பான். அப்புறம் சூப்பர் பிரமாதம் அதெல்லாம் சொல்லி எடுத்ததுக்கப்புறம் சார் கொடுங்க சார் கேமராவை, ஃபிலிம் போட வேண்டாமா அப்படிமா. பார்த்திபன் ஷாக் ஆகிட்டு பார்ப்பார், ஃபிலிமே போடலையா அப்படிமா வெங்கடேஷ். இதை ரமேஷ் கண்ணா அவன் ஃபிலிம்னா எட்டி மிதி விடுவார். நீ ஃபிலிம் போட்டானா இல்லையான்னு தெரியல, நீ எல்லாம் வந்து டைரெக்ஷன் பண்ண வந்துட்ட அப்படின்னு இனிமேல் நோ டைரெக்ஷன் போய் விடுவார். இந்த சீனுக்கு நான் 1 நிமிஷம் டைம் போட்டிருந்தேன். இந்த ஃபுட்டேஜ் ஆஃப்டர் தட் ஷூட் பண்ணிவிட்டு வந்த பிறகு அதை அவர் பார்க்குறாரு ஃபுட்டேஜ் என்ன இருக்குது. அது 55 செகண்ட் அந்த மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக சொன்னதை விட கம்மியாக தான் இருக்குது. ஆக இதெல்லாம் தான் ஒரு டைரக்டருடைய
அந்த கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட் இதெல்லாமே நம்ம விக்ரமன் சார்ட்ட இருந்து எழுதி பார்த்து ட்ரிம் பண்ணி நமக்கு வந்த ஒரு விஷயங்கள். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அஜித், பார்த்திபன் இவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக பார்த்திபன் சார், தேவயானி அந்த மாதிரி தான். பார்த்திபன் சார் வந்து பொதுவாக நிறைய தலையிடுவார் படங்களில். வேறு டைரெக்ஷனாக இருந்தால் கூட டயலாக்கோ அதுவோ இதுவோ எல்லாமே கொஞ்சம் இறங்கி செய்வார். இது வந்து நிறையா படங்களில் பார்த்திபன் சார் கூட தேவயானியும் நடிச்சிருக்குது முன்னாடி கூட. இதையெல்லாம் தேவயானியோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால் முதல் நாள் ரமேஷ் கண்ணாவும் ஒரு டைரக்டரு, பார்த்திபனும் ஒரு டைரக்டரு. ரமேஷ் கண்ணா படமும் அப்போ தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு படம் நம்ம அஜித் தொடரும். அதனால் தேவயானி அம்மா சொல்லிடுச்சான், இது நம்ம பையன் படம், இங்கே நடிக்கிறதுக்கு வரீங்க, 2 பேரும் நடிக்கிறத மட்டும்தான் செய்கிறீங்க, வேற ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு மிரட்டிடுச்சான் ஃபஸ்ட்லேயே. ஆனால் பார்த்திபன் சார் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் அந்த படத்துக்கு வந்தார். அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், ராஜகுமாரனுடைய அந்த ஸ்கிரிப்டில் ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட என்னால் வைக்க முடியல. அவர் என்ன எடுத்தாரோ, என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசியிருக்கிறேன். முதலாக நடிக்கிறதுக்காக மட்டுமே நான் போன ஒரு படம் அதுதான் அப்படிங்கிறது அவரோட இன்டர்வியூவில் இருக்குது. அப்படி தான். ஆக அங்கே யாரும் எந்த தொல்லையும் இல்லை. நான் ரொம்ப நல்லா, ரொம்ப அழகாக, ரொம்ப பிரமாதமாக ஷூட் பண்ணேன். அஜித் சார் வந்து மே மாதத்தில் தான் வந்தார். இது வந்து மார்ச் 1 ஷூட்டிங் போயிட்டோம். மே மாதம் 8ஆம் தேதி தான் அவர் வந்தார். அவருக்கு மே மாதத்தில் 1ஆம் தேதி அந்த வாலி ரிலீஸ் ஆகிடுச்சு. 8ஆம் தேதி அவர் வந்தார். 8ஆம் தேதி 5ஆம் தேதி வரனார். அப்புறம் ஒரு 2 நாள் 8ஆம் தேதி தான் அவர் வந்தார். அவர் வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணால் அவர் நான் 12 நாள் தான் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே இருந்து 13 நாள் நடித்து கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அழகாக எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்து தான் போனார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். ஸ்கிரிப்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரிப்டு கேட்டுட்டு அவர் படுத்துகிட்டே தான் கேட்டுட்டு இருந்தார். எந்திரிச்சு கூட உட்கார முடியாது அவரால். படுத்துகிட்டே கேட்டுட்டு படுத்துகிட்டே விழுந்து சிரித்தார் ஸ்கிரிப்ட் கேட்கும் பொழுது. அவர் வந்து உங்களை போர்ஷன் மட்டும் சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் முதல்லேருந்து ஃபுல்லாகவே சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, அப்போ ஃபுல்லாக சொல்ல 2 மணி நேரம் ஆகிற ஒரு கதை தானே அது. 2 மணி நேர கதையை நம்ம அவருக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுருக்கி ஒரு 1.5 மணி நேரத்தில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், போர் ஆகிடக்கூடாது எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சீன் 2வது சீன் கேட்டுட்டு மறுபடியும் அந்த சீனை சொல்லு அப்படின்ட்டு பார்த்திபன் சார் சீனை மறுபடியும் அதைய சொல்லுன்னு ஒன்மோர் கேட்டு சிரித்து விழுந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த மாதிரி யாரும் கதை கேட்டதில்லை எங்கிட்டையும். சரி, யாரும் யார்கிட்டையும் அப்படி கேட்டிருப்பாங்களான்னு டவுட்டு தான். அப்படி விழுந்து சிரிச்சுட்டு கதை கேட்டு ரசித்து கதை கேட்டு படம் பார்க்க வந்து குட்லக்கில் உட்காந்து படம் பார்த்தாரு. ஒன்லி அவர் தான், வேறு யாரும் இல்லை. அந்த பக்கம் எங்கள் ஓரமாக நான் எப்படி கதை கேட்கும் பொழுது அவர் விழுந்து சிரித்தாரோ அதே மாதிரி படத்தில் எல்லா இடத்துக்கும் எல்லா இதுலேயும் ரொம்ப விழுந்து ரசித்து படம் பார்த்தாரு. ஆக இவங்க எப்படி, நான் இந்த அஜித் சாரோட இந்த விஷயம் பார்க்கும்பொழுது எதை செய்கிறோமோ அதில் முழுசாக அப்படியே இறங்கிடணும், ஒளிவு மறைவு இல்லாமல் முழுமையாக அதில் கரைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தவத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய மைத்துனரான நகுல் இப்போவாவது உங்களோட பேசுகிறாரா? அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதை ரொம்ப பயங்கரமான தேச துரோகமாக தான் நினச்சிட்ருக்காரு. ஓகே, அப்படியா? ஆமாம்மா, அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய தேச துரோக குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனாக என்ன நினச்சிட்ருக்காரு. பட் உங்கள் மாமியார் சரியாயிட்டாங்க உடனே? இல்லை சார், எப்படி இருந்தாலும் இது ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம். லைஃப்பில் லீட் பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த ஊரில், அதாவது சாதாரணமாக சென்னைக்கு வந்து நடிக்கிறதுக்காக வந்த ஒரு பொண்ணை தமிழ்நாட்டின் மருமகள், அதுவும் மஞ்சள் மாநகரத்தின் மருமகள்னு எவ்வளோ பெரிய பெருமையும் இன்றைக்கியும் தேவயானியுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி அப்படியே நிலைத்திருக்கிற ஒரு லைஃப் நம்ம கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அமையாதில்லை. பணம் சம்பாதிக்கலாம், கொஞ்ச நாள் புகழ் வெளிச்சத்தில் இருக்கலாம், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். இப்படி நிறைய இருக்குது. சில பேருக்கு அது அமைஞ்சிருது இல்லையா? இப்போ குஷ்பு மேடத்துக்கோ தேவயானிக்கோ அந்த மாதிரி, சில பேருக்கு ஜோதிகா மேடத்துக்கோ அந்த மாதிரி ஒரு அதுவும் தமிழ்நாட்டு மாப்பிள்ளைகள் வந்து ரொம்ப இது தானே, ஒன்ஸ் அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் இருப்பாங்க நிலையா. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பேப்பர் பார்த்து தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லையே, எங்கள் அம்மாவுக்கு வந்து விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு போலீஸ் போயிட்டாங்களாம்மா ஸ்டேஷனில் இருந்து.
அவங்க இங்கே தான் வந்துட்டாங்களா, எங்கே உங்கள் பையன் பொண்ணு அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப கடும் கோபமாயிட்டாங்க. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அவங்களுக்கு வந்து நம்ப முடியல. நம்ம பையன் இப்படி செய்வான், அவன் செய்ய மாட்டானே, எப்படி அவன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போவான் அப்படின்னு. கல்யாணம் நடந்தது. அப்புறம் அவங்க ஒரு வாரம் கழித்து தான் நான் ஊருக்கு போனேன். அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு. தேவயானிக்கிட்ட பேசுகிறாரா நக்குல் இப்போ? இல்லை, எங்களோட பெருசாக ஒன்றும் டச்சில் இல்லை. அவர் எல்லாம் அவங்கவுங்க அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. தேவயானிக்கிட்ட பெருசாக நக்குல் டச்சில் இல்லை. பிரதர் இன்னொருத்தர் இருக்கார், அவர் அப்பப்போ குட் மார்னிங் போட்டுட்டு டச்சில் இருப்பார். அவர் பூனேயில் இருக்கார். நம்ம தேவயானி பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் பெருசாக யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கிறோம். அப்புறம் தமிழ்நாட்டு ஜனங்களாகிய ஒவ்வொரு வீட்டின் குடும்ப பெண்கள் தான் அவளுக்கு பாதுகாப்பும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.